இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு பெரிய கனவு வீடுன்னு சொல்லாங்க. 2.25 சென்ட் இடத்துல 1070 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் ஏரியாவில் 2 BHK வீடு எந்த அளவுக்கு ரொம்ப அழகாக ரெடி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வீட்டை ரொம்ப ரொம்ப அழகாக ரெடி பண்ணுவது இல்லாமல் விலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாகவே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஈஸியாக எல்லாருமே லோன் போட்டு வாங்குற அளவுக்கு வீட்டை ரொம்ப லோ ப்ரைஸில் தான் இந்த வீடு இன்றைக்கி நம்மளுக்கு சேல்ஸுக்கு வந்திருக்கு. அதே மாதிரி எந்த வீடு அமைஞ்சிக்க லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா நல்லா பயங்கரமான டெவலப்பிங் ஏரியாவில், அதுவும் கோயில்பாளையம் டு துடிலூர் போகிற மெயின் ரோட்டில் பார்த்தீங்கன்னா இடிகேரி தாண்டி மணிகரம்பாளையத்தில் இந்த வீடு இன்றைக்கி நம்மளுக்கு சேல்ஸுக்கு வந்திருக்கு. எல்லாருமே ரொம்ப விரும்புகிற மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வீடு கிழக்க பார்த்த சைட்டில் டேரெக்டாக கிழக்க பார்த்த மாதிரி வச்சு கட்டியிருக்காங்க. ஓகே, இப்போ எல்லாருமே வாங்க நம்ம ஷோக்கில் போய் இந்த வீட்டை ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடு அமைஞ்சிருக்கிற மொத்த லேண்ட் டைமென்ஷன் பார்த்தோம்னா 30 அடி ரோடு பேசவோ 40 அடி நீளமோ கரெக்டாக ஸ்கொயரான சைடில் 2.25 சென்ட் இடத்த யூஸ் பண்ணிக்கிறாங்க. பில்டிங்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன் ஃபுல்லே நம்மளுக்கு வந்து 2 BHK விட 1070 ஸ்கொயர் ஃபீட்டில் சூப்பராக கட்டியிருக்காங்க. இந்த வீடு அமைஞ்சிருக்கிற டேரக்ஷன் பார்த்தோம்னா எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா கிழக்க பார்த்த சைடில் மெயின் ரோடு நம்மளுக்கு கிழக்க பார்த்த மாதிரி வச்சு கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட ரொம்ப அழகான ஃப்ரண்ட் டெலிவிஷன். ஃப்ரண்ட் டெலிவிஷன் பார்த்தீங்கன்னா லைட் சாண்டல், டார்க் சாண்டல், பார்டர்ஸ் கலரில் ஒயிட் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி, லைட் ஆரஞ்சு கலரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெச்சர் ஒர்க் பண்ணி அதிலே ஸ்டைப் டிசைனோட ரெடி பண்ணிக்கிறது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. டெலிவிஷனில் நிறைய ஸ்பாட் லைட் இல்லாமல் ப்ரொஃபைல் லைட் யூஸ் பண்ணிக்கிறது பார்க்குறதுக்கு புதுசாகவும் இருக்குது, அழகாகவும் இருக்குது. டெலிவிஷனுக்கு மேட்சிங்காக கார் பார்க்கிங்கு டபுள் கேட்டோ நார்மல் ஏட்டுக்காக சிங்கிள் கேட் கொடுத்துருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளதுன்னா கம்ஃபர்டபுளாக ஒரு பெரிய கார் பார்க்கிங், அளவு 15x10. இந்த கார் பார்க்கிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வீட்டோட நார்த் ஈஸ்ட், அதாவது ஜெகமூலையில் வந்து வீட்டோட போர்வொலி வாட்டர் சம்பு ஃபிட் பண்ணியிருக்காங்க. மேலே சீலிங்கில் பார்த்தீங்கன்னா 4 எட்ஜஸ்க்கு வந்து நிறைய ஸ்பாட் லைட்டில் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங் யூஸ் பண்ணிக்க ஃப்ளோரிங் டேஸில் பார்த்தீங்கன்னா மேட் மிக்ஸ் நம்மளுக்கு வந்து கார் பார்க்கிங் எவ்ரிடே பார்க்கிங் டேஸ் நம்மளுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. காம்பவுண்ட் வால் உங்களுக்கு வந்து ரொம்ப எம்டியாக விடாமல் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டார்க் க்ரீன் கலரில் சூப்பராக பெயிண்டிங் ஒர்க் பண்ணி அதில் நேச்சுரலாக நம்மளுக்கு வந்து இருக்கிற மாதிரி பிளான்ஸ் வச்சு கொடுத்தது பார்க்குறதுக்கு ரொம்ப புதுசாகவும் இருக்குது, ரொம்ப ரொம்ப அழகாகவும் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வீட்டோட மெயின் ரோடுங்க. மெயின் ரோடு ஃப்ரேம் வந்து தேக்கு மரத்தில் சூப்பராக கிளாஸியாக நம்மளுக்கு ரெடி பண்ணி கிழக்க பார்த்த மாதிரி ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் பக்கத்தில் ஒரு டிசைனிங் கிளாஸ் ஃபிட் பண்ணி 2 படிக்கட்டு தாண்டி நம்ம வீட்டுக்குள்ள போகிற மாதிரி படிக்கட்டுக்குள்ளே கிரானைட்டில் சூப்பராக ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோன்னா வீட்டோட ரொம்ப அழகான லிவிங் ஏரியா, அளவு 16x16. லிவிங் ஏரியா ஃப்ளோருக்குமே பார்த்தீங்கன்னா 2x4 ஐக்ளோசி வெட்டிபர்டைஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. டைல்ஸுக்கு மேட்சிங்காக வாலுக்கும் பார்த்தீங்கன்னா சேம் பேட்டர்னில் லைட் ஸ்டாண்டர்ட் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்தது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. சீலிங் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து சென்டரில் மட்டும் ஒரு ஆங்கிள் லைட் ஃபிட் பண்ணியிருக்காங்க. நிறைய ப்ரொஃபைலிங் லைட்ஸில் ஃபிட் பண்ணி ஃபால் சீலிங்ஸ் அமைய பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஏரியாவில் எப்பவுமே நேச்சுரல் நம்மளுக்கு வெளிச்சட்டம் காத்தோட்டம் கிடைக்கணுக்காக சவுத் சைட் வாலில் மட்டும் பெருசாக நம்மளுக்கு ஒரு உடன் ஒன்று ஃபிட் பண்ணியிருக்காங்க. வெஜ் சைடில் அமைச்சிருக்கிற வாலில் பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு மேலே பறக்கிற மாதிரி சூப்பராக வந்து டிசைனிங் பண்ணி கொடுத்தது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. கீழே எல்லாமே செட்டாப் பாக்ஸ் வைக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ட்ராஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல உங்களுக்கு வந்து உடன் பேனலிங் ஒர்க் பண்ணி அதுக்கு பேக்ரவுண்டாக உங்களுக்கு வந்து பூஜை உங்களுக்கு வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது சரி வெறும் டிசைனிங் தான் கொடுத்துருக்காங்க பார்த்தா அதுக்கப்புறம் தான் தெரியுதுங்க உள்ள செல்ஃப் இருக்குன்னு சொல்லிட்டு. அந்தளவுக்கு வந்து ரொம்ப க்ரியேட்டிவாக வந்து யோசிச்சு சூப்பராக பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் அண்ட் சவுத் வாலில் பார்த்தீங்கன்னா ஒன் சைட் கார்னர் நம்மளுக்கு வந்து இங்கே சூப்பராக வந்து வால் ஸ்டிக்கர் பெயிண்டிங் பண்ணி அதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா கேஸ் டிசைனில் உங்களுக்கு வந்து சூப்பராக வந்து ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துட்டாங்க. இதில் நம்ம சின்ன சின்ன டாய்ஸ் எல்லாம் வச்சோம் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். லிவிங் ஏரியாவிலேருந்து கிச்சனுக்கு என்ட்ரன்ஸ் ஆகிற வாலில் பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு மேலே ஒரு ஆங்கிள் லைட் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ட்ரி ஆகிறது பார்த்தீங்கன்னா கிச்சன் தாங்க. கிச்சன் மொத்த அளவு பார்த்தீங்கன்னா 10x10. கிச்சனில் கவுண்டர் டாப் பார்த்தீங்கன்னா எல்சிஏ பிளாக் கிரானைட்டில் சூப்பர் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. கவுண்டர் டாப் கீழே பார்த்தீங்கன்னா நிறைய பேஸ்மெண்ட்டில் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேஃப்டில் உங்களுக்கு வந்து நிறைய கபோர்ட் ஒர்க்கில் பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச கலரில் பார்த்தீங்கன்னா ஒயிட் ப்ளஸ் கிரே கலர் காம்பினேஷனில் ரெடி பண்ணது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. கிச்சனில் வால் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒன் சைட் வாலில் மட்டும் உங்களுக்கு வந்து பெருசாக நம்மளுக்கு ஒரு உடன் உண்டாக ஃபிட் பண்ணியிருக்காங்க. சிங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேட் ஃபினிஷ் நம்மளுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்தது பார்க்குறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது.
கிச்சனுக்கு அப்படியே நம்ம ஆப்போசிட்டில் போனோம் பார்த்தீங்கன்னா வீட்டோட சவுத் வெஸ்ட், அதாவது வீட்டோட தென்மேற்கு கார்னரில் அமைச்சிக்கிற குபேர மூலையில் வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம் தாங்க. இந்த பெட்ரூமை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 16க்கு 10ன்னு பெரிய மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. 2 சைடு வாலில் பார்த்தீங்கன்னா 2 பெரிய உண்டோ பெருசாக நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோர் கிளம்பி பார்த்தீங்கன்னா 2x4 ஐக்ளோசி விட்டு டைல்ஸ் ரெடி பண்ணி கொடுத்து 3 சைடு வாலும் பார்த்தீங்கன்னா டைல்ஸுக்கு மேட்சிங்காக லைட் ஸ்டாண்டர்ட் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் சவுத் சைட் வாலில் பார்த்தீங்கன்னா லேஃப்டில் மட்டும் நமக்கு சூப்பராக கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஆப்போசிட் வாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல் ஷேப்பில் உங்களுக்கு வந்து நிறைய ப்ரொஃபைல் லைட்ஸில் மாட்டி கொடுத்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சதே பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமில் லைட் ப்ரௌன் அண்ட் டார்க் ப்ரௌன் காம்பினேஷனில் நிறைய ஆங்கிள் லைட்ஸில் கொடுத்து இந்த பெட்ரூமில் யூனிக்காக ரெடி பண்ணிக்க இந்த டிசைனிங் இருக்குங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப புதுசாகவும் இருக்குங்க, அழகாகவும் இருக்குது. அடுத்து நம்ம என்ட்ரி ஆகுது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். இந்த அட்டாச் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டைப்பில் க்ளோசர் எல்லாம் மாட்டுவாங்க. அது போக வாஷ் பேசின், ஷவர் பைப் என்னென்ன சானிட்டரி ஃபிட்டிங் சொன்னமோ எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோருக்குமே மேட் பின்ஸில் நம்மளுக்கு டைல்ஸ் ஸ்டே பண்ணியிருக்காங்க. வாலுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கிளாசி பின்ஸில் நம்மளுக்கு வந்து டைல்ஸ் ஸ்டே பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட கடைசி பெட்ரூம் தாங்க. 2 பெட்ரூம் டோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெடிமேட் உட்டோன் டோரே நம்மளுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம் நமக்கு 10க்கு 10ன்னு சின்னதாக கிட்ஸ் பெட்ரூம் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் நார்த் சைட் வாலில் பார்த்தீங்கன்னா பெருசாக நம்மளுக்கு ஒரு உண்டோ ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோர் கிளம்பி பார்த்தீங்கன்னா 2x4 ஐக்ளோசி வெட்டு டைல்ஸ் ஸ்டே பண்ணி கொடுத்து 4 சைடு வாலுக்கு பார்த்தீங்கன்னா லைட் ஸ்டாண்டர்ட் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த பெட்ரூமில் லேஃப்டில் ஃபுல்லாக கபோர்ட் ஒர்க் பண்ணி எல் ஷேப்பில் நம்மளுக்கு வந்து நிறைய ப்ரொஃபைல் லைட்ஸ்லாம் ஃபிட் பண்ணி கொடுத்தது பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே நார்த் வாலில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சூப்பராக வாலில் வந்து ரொம்ப யூனிக்காக இருக்கிறதுக்காக அதில் நிறைய டிசைனிங் ஒர்க் பண்ணி கொடுத்தது பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். இதில் உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் டைப்பில் க்ளோசர் எல்லாம் மாட்டி கொடுப்பாங்க. அது போக வாஷ் பேசின், ஷவர் பைப் என்னென்ன சானிட்டரி ஃபிட்டிங் சொன்னமோ எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ அவங்க இந்த பெட்ரூமுக்கு வெளியே வந்து அப்படியே நம்ம மேலே நம்ம டெரஸில் போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். டெரஸ் பொறுக்க பார்த்தீங்கன்னா வீட்டோட அவுட்டர் டேக்கஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி டேக்கஸ் ஏரியா கீழே அமைஞ்சிக்கிற அவுட்டர் பாத்ரூம் பார்த்துட்டு போயிடலாம். இந்த அவுட்டர் பாத்ரூம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜுக்காக பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அங்கேயே நமக்கு வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்காக பிளக் பாயிண்ட், அவுட்டர் லைன், டேப் கனெக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட அவுட்டர் பாத்ரூம். இந்த அவுட்டர் பாத்ரூமை இந்தியன் டைப்பில் க்ளோசர் எல்லாம் மாட்டி கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்மளுக்கு வந்து ஃப்ளோருக்கு எல்லாமே மேட் பின்ஸில் டைல்ஸ் ஸ்டே பண்ணியிருக்காங்க. வாலுக்கு உங்களுக்கு வந்து கிளாசி பின்ஸில் நமக்கு டைல்ஸ் ஸ்டே பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க மேலே நம்ம டெரஸில் போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். டெரஸ் போகிறக்க வீட்டோட அவுட்டர் டேக்கஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க. டேக்கஸ் ஏரியா ஃபுல்லாக உங்களுக்கு வந்து லைட் கிரே கலரில் நீட்டான டெரகோட்டா பெயிண்டிங் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம டெரஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரிங்கிங் வாட்டருக்கு ஒரு சின்டெக்ஸ் அண்ட் சால்ட் வாட்டருக்கு ஒரு சின்டெக்ஸ் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து துணி துவைக்கிறதுக்காக கல்லு, துணிக்காய போடுறதுக்காக லேங்கிள் கூட எல்லாமே ஃபிட் பண்ணிட்டாங்க. இந்த வீட்டை பற்றி உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு மறக்காம எல்லாருமே கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடு எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் துடிலூர் டு கோயில்பாளையம் போகிற வழிங்க. கோயில்பாளையத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இடிகரைக்கு பக்கத்தில் அமைஞ்சுக்கிற மணிகரம் பாலத்தில் இந்த வீடு லொக்கேட்டாக இருக்குது. இந்த வீட்டை லேண்ட் பிளஸ் பில்டிங் எல்லாமே சேர்த்து 55 லட்சம் ரூபாய்க்கு மட்டுமே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. நெகோஷியபிள் தாங்க. இந்த வீட்டோட ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களோட இன்னொரு வீட்டில் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கார்த்திக். நன்றி, வணக்கம்.